ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எம்டி பிரியாணி தான் செய்ய போகிறோம். பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 15 சின்ன வெங்காயம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு, பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி விழுதும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூட 2 பச்சை மிளகா, 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் புளிக்காத தயிர் 2 டேபிள் ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, காரத்துக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்ச அரிசியும் போட்டுட்டு நல்லா லெமன் ஜூஸு, இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான எம்டி பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ்க்கு ரைத்தாவும் பன்னீர் ஃப்ரையும் தான் வச்சுருந்தேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள்.